கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். வார்த்தைக்கான நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வேதமும் நாம் கைக்கொள்ள வேண்டிய காரியங்களும் என்ற தலைப்பில்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களுக்குள் முதன்மையானவர் பேதுரு. இயேசு கிறிஸ்துவை போல் தண்ணீரில் நடந்தவரும், இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டதும் இந்த பேதுருதான். இத்தனை மேன்மைகளை கொண்ட பேதுரு ஏன் ஆண்டவரை மறுதலித்தார்? பேதுருவின் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தபொழுது ஏன் கர்த்தருக்குள் அவரால் நிலைத்து நிற்க முடியவில்லை என்பதை குறித்து மேல் அதிகமாக நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் எழுதிய வேதாகம துணுக்கு செய்தி என்ற புத்தகத்திலிருந்து ஒரு காணொளி இதோ உங்களுக்காக. முதலாக விண்வெளி களத்திலே எடுத்து செல்லப்பட்ட புத்தகம் நம்முடைய பரிசுத்த வேதாகமமே. இது மைக்ரோபிலிமாக அப்பல்லோ 8 என்கின்ற விண்கலத்திலே எடுத்து செல்லப்பட்டது. வேதாகமத்தின் முதல் வசனமான ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதுதான் விண்கலத்திலிருந்து வாசிக்கப்பட்ட முதல் வாக்கியமாகும். போர்மன் என்ற விண்வெளி வீரர் 1968 ஆண்டில் விண்வெளியில் அப்பல்லோ 8 விண்கலத்திலிருந்து இதை வாசித்தார். என்ன நேர்களே, விண்வெளி களத்திலே எடுத்து செல்லப்பட்ட முதல் புத்தகம் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். விண்ணில் வேதம் என்ற இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நம்முடைய வேதாகமத்தை நாம் கவனித்து வாசிக்கும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய அல்லது நாம் கைக்கொள்ள வேண்டிய கர்த்தருடைய கற்பனைகள், கட்டளைகள், சட்ட திட்டங்கள், நியமங்கள், வழிமுறைகள், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய நீதி ஆகிய இவைகளை நாம் காண முடியும். இவைகளை ஏன் நாம் கடைபிடிக்க வேண்டும்? இவைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கை முறைமைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை பற்றிய வேத விளக்கத்தோடு நம்முடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் உங்களை சந்திக்க ஆவலாய் காத்திருக்கிறார்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். வார்த்தையின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்பதில் கர்த்தருக்குள் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட போது கர்த்தருடைய வேதத்தை எவ்வளவு ஆழமாக நம்ம தியானிக்கணும், வசனத்தை வாசிப்பது மாத்திரல்ல, அதை எப்படி தியானிக்கணும், அதில் எந்தெந்த காரியங்களை எப்படியெல்லாம் நம்ம ஆழ்ந்து தியானிக்கணும் என்றெல்லாம் நம்ம பல காரியங்களை, பல செய்திகளை தியானித்தோம். அதில் மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வேத பகுதியை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்போது உங்களுடைய அனுதின வாழ்க்கையின் அனுபவமாக நீங்கள் அதை வைத்து கொள்ளணும். தினம் பைபிள் நீங்கள் படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 வசனமாவது ஒரு நாளைக்கு நீங்கள் வாசித்திருக்க வேண்டும். எவ்வளோ வேலை இருந்தாலும், ஒருவேளை வேலை இல்லாத நேரங்கள் கொஞ்சம் ஓய்வாக இருந்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாசிங்க. தியானத்துக்குன்னு நேரத்தை செலவழிங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபத்தில் அமர்ந்திருக்கும் போது, ஜெபத்தினுடைய முன்னாலேயோ ஜெபத்துக்கு பின்னாலேயோ உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வேத தியானத்தை நீங்கள் செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில சமயங்களில் நம்முடைய மனசில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல வியாகுலங்கள் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அவைகளுக்காக ஜெபம் பண்ணிருங்க. மனசு இலகுவாகிவிடும். ஃப்ரீயான பிறகு அப்புறம் வேதத்தை எடுத்து வாசித்து தியானம் பண்ணுங்க. அப்போ அந்த வேத வசனத்தை வாசிப்பதை ஒரு கடமையாக செய்யாதீங்க. அதை கற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு திறந்த மனசோடு நம்ம செய்யுங்க. ஏதோ வசனத்தை படித்தா மாத்திரம்தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று மற்றவர்களைப் போல சும்மா நினச்சிட்டு ஒரு கேலண்டரில் போட்டிருக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இந்த தங்க வசன காலண்டர் அப்படின்னு சொல்லி காலண்டர் வச்சுருப்பாங்க. அதில் ஒவ்வொரு தேதி போட்டு ஒவ்வொரு தேதிக்கு கீழே ஒரு வசனம் போட்டிருப்பாங்க. சிலர் அந்த வசனத்தை வாசித்து பார்ப்பதோடு அப்படியே திருப்தி அடைஞ்சிருவாங்க.
ஆஃபீஸுக்கு வேகமாக புறப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி என்ன வசனம், அந்த வசனத்தை படிச்சுட்டு அவ்வளோதான், அந்த பைபிள் ஸ்டடி முடிஞ்சிச்சு, அதோடு கூட போயிடுவாங்க. இது அல்ல, இது சும்மா ஏதோ செய்யணுமாக்கும் என்று சொல்லி ஒரு கடனுக்கு செய்வது, கடமைக்கு செய்வது, இதில் எந்த கனியும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் வேதத்தை நிறுத்தி நிதானமாக திறந்த மனதோட வாசிக்கணும், தியானிக்கணும். இதை பற்றி தான் நம்ம 2 எபிசோடில் நம்ம ஆழமாய் பல காரியங்களை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வாசிக்கக்கூடிய வேத வசன பகுதியில் கர்த்தர் பேசின வார்த்தைகள், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்கள் என்று இருக்கும். அதில் மிக முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்களுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். என்னென்னலாம் செய்யணும், எதெல்லாம் கடைபிடிக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அவைகளுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அவைகளை ஆழமாக தியானித்து பார்க்கணும். தியானித்து பார்க்கறதோடு விட்டுறாமல் வாழ்க்கையில் அதை அனுபவமாக்கி விடணும். அடுத்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது அறிந்து கொள்ளும் காரியங்கள். அதில் தேவனை பற்றி அறிகிற அறிவு, பரிசுத்த ஆவியை பற்றி அறிகிற அறிவு, வேதத்தை பற்றி அறிகிற அறிவு, எதிர்காலங்களை பற்றி அறிகிற அறிவு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பரலோகத்தை பற்றி அறிகிற அறிவு, சாத்தானை பற்றி கூட நம்ம அறிந்து கொள்ளணும். சாத்தானுடைய தந்திரங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரு இடத்துல அப்போஸ்தலர் சொல்லும்போது சொல்கிறார், பவுல் சொல்லும்போது, சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதன அல்லவே. அந்த காலத்தில் அதை கூட கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சிலர் சாத்தானை பற்றியே பேசக்கூடாது, அவ்வளோதான், வந்துடுவான் வீட்டுக்கு, கதவை தட்டிடுவான் ராத்திரியிலன்னு சொல்லிலாம் பயப்படுவது ஒரு அர்த்தமற்ற ஒரு பயம். அப்போ அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிவிக்கக்கூடிய காரியங்கள் கர்த்தர் என்னென்னலாம் சொல்கிறாரோ, தேவன் அறிவதற்கு, குமாரனாகிய கிறிஸ்துவை அறிவதற்கு, இனி வரக்கூடிய உலகத்தினுடைய பலன்களை அறிவதற்கு, அப்புறம் எதிர்காலத்தை அறிவதற்கு, பரலோகத்தை, நரகத்தை அறிவதற்கு வேத வசனம் ஒன்றின் வழியாகத்தான் நம்ம அறிய முடியும். எதை நீங்கள் அறிய வேண்டும் என்று கர்த்தர் காமிக்கிற வசனத்தில் இருக்குதோ அதை அறிந்து கொள்ளும்படிக்கு இதை ஆராயணும். நான் முதல்ல சொன்னது தியானிக்கணும், இவைகளை ஆராயணும். ஆராய்வது என்றால் வசனத்தோட வசனத்தை சேர்த்து ஒப்பிட்டு அதெல்லாம் எடுத்து நீங்கள் படித்து பார்க்கணும். தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிவது என்பது ரொம்ப முக்கியமானது. அப்போ அறிவது என்பது வேறு, நம்ம அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது என்பது வேறு. அது வேற வசனம், இது வேற வசனம். ஏன் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த அறிவினால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய தேவனையும் அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய் தேவனையும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த அறிவை வேத வசனத்தின் மூலமாக தான் நம்ம பெறுறோம். இந்த வசனம்தான் நமக்கு தேவனை அடையாளம் காட்டுகிறது. ஒரு தாய் எப்படி நம்முடைய தகப்பன் யார் என்பதை அடையாளம் காட்டுகிறாளோ, நம்முடைய குடும்பம் எதை என்பதை அடையாளம் காட்டுகிறாரோ, அதே மாதிரி நாம் யாருக்கு கீழ்ப்படியணும், யார் நம்முடைய தேவன் என்பதெல்லாம் வேதம் தான் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அப்போ அதனால என்ன செய்யணும்னா, இவைகளை அறிந்து கொள்ளணும். ஒன்றான மெய் தேவனை அறிந்து கொள்ள நீங்கள் எங்கே போய் அறிவீங்க? வேதத்தில் தான் அறிய முடியும். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எங்கே போய் அறிவீங்க? வேதத்தில் தான் அறிய முடியும். இவர்களை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். அப்போ இது மாதிரி ஒரு பகுதி நீங்கள் வாசிச்சா அந்த பகுதியில் என்னென்ன வசனங்கள் இருக்குது, இது கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது, இது நான் செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி சொல்லுகிறது, இது எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிறது, இது சாத்தானுடைய தந்திரத்தை பற்றி சொல்லுகிறது, இதை நான் புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு சொல்லுகிறது, இது நான் கடைப்பிடிக்கிறதுக்கு சொல்கிறதுன்னு நீங்கள் வகை பிரித்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் இந்த தியானத்தினுடைய ஆழங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போகணும். இதுதான் முறையாக வேதத்தை வாசிக்கக்கூடிய மெத்தடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வேதத்தில் நான் எவைகளையெல்லாம் வாழ்க்கையில் அனுபவமாக்கி நான் கை கொள்ள வேண்டும். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேத வசனத்தில் நான் கை கொள்வதற்கான காரியங்கள் இருக்கிறது. அதில் எதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் நான் கை கொள்ளணும், எந்த மாதிரியான வார்த்தைகளை என்று சில காரியங்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ், அவருடைய கட்டளைகளையும் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். நீங்கள் வாசிக்கிற வசன பகுதியில், தியான பகுதியில் கர்த்தருடைய கட்டளைகள் இருக்குதான்னு பாருங்கள். இப்படி செய்யுங்கள், இதை நிறைவேற்றுங்கள் என்று இருக்கிறதான்னு பாருங்கள். அவைகளை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். எல்லா சமயத்திலும்
வாசிச்ச அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு 25ஆம் தேதி படிக்கிறேன்னா 25ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் இல்லை, நீங்கள் வாசிச்சிட்டீங்க தியானிச்சிட்டிங்கன்னா அதை முழுமையாக நீங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும், நடக்கணும். படி லேவியராம புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, என் நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு எழுதியிருக்கு. கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நியமங்கள், நான் உங்களுக்கு விதிக்கிற என் கட்டளைகள், இவைகளின்படி கை கொண்டு நடவுங்கள், நான் கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார். நம்ம ஏங்க அவர் சொல்ற கட்டளைகளுக்கு கை கொண்டு நடக்கணும்? ஏன் அதற்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும்? இதை சொல்லிட்டு நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு வேற ஏன் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு துரும்பும் அணுவும் கூட கர்த்தரால உண்டாக்கப்பட்டது. நீங்கள் பயன்படுத்துகிற காற்று, நீங்கள் பயன்படுத்துகிற தண்ணி, நீங்கள் பயன்படுத்துகிற உணவு, நீங்கள் உபயோகப்படுத்துகிற எல்லாமே அவருடையது. அவருடைய இடத்துல நம்ம இருக்கிறோம். அங்கே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை அவர் தான் சொல்லணும், தீர்மானிக்கணும். இது நீங்கள் உருவாக்கின பூமி இல்லை, நீங்கள் ஏற்படுத்தின காரியம் இல்லை. உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட உங்களால் உருவாக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே அவருடையது. அதுதான் சொல்ற, நான் கர்த்தர், நான் தான் இவைகளெல்லாம் உண்டாக்கினவர், சிருஷ்டி கர்த்தா. நீ இருக்கிறது என் வீட்டில், என்னுடைய இடத்துல. அப்போ நான் இதில் எப்படி இருக்கணும்னு வச்சிருக்கிறேனோ அது மாதிரி நான் இருக்கணும். நீ உன் இஷ்டப்படியெல்லாம் இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு நியமங்களை நான் வைத்திருக்கிறேன், எதெல்லாம் எப்படி நடக்கணும் அப்படின்னு. அப்போ மனுஷன் மாத்திரம் தன்னுடைய இஷ்டப்படி போனால் அதில் நிறைய மாறுபாடுகள் வந்து விடுகிறது. இயற்கையை பாருங்க, ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரே மாதிரி ஓடுது. அதோடு இணைந்து மனிதனும் எப்படி ஓடணுங்கிறத கர்த்தர் ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கிறார். நீங்கள் அதை தாண்டி செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் வாழ்க்கையில் பல போராட்டங்கள், உலகத்தில் பல பிரச்சனைகள் வருகிறது. அதனால நீங்கள் நடப்பதற்கான கட்டளைகளை, கற்பனைகளை நான் உங்களுக்கு விதித்திருக்கிறேன். நீ பயன்படுத்துகிற எல்லாமே என்னுடையது. அதனால நான் சொல்ற மாதிரி தான் நீ நடக்கணும். அதுக்கு தான் இந்த கட்டளைகளை உனக்கு நான் எழுதி கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த லேவியராம புஸ்தகத்தில் 18:4 என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நீங்க செய்வதற்குன்னு சில நியாயங்களை நான் வச்சிருக்கிறேன். அது உங்கள் சமுதாயம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அல்ல. உங்களுடைய எங்க இனத்துக்கு உரியது, எங்கள் குலத்துக்குரியது அது இல்லை. மனிதன் எல்லாருக்கும் உரிய நியாயங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. அதைத்தான் நீ செய்யணும். உனக்கு தோன்ற மாதிரி இது நியாயம் அது நியாயம் நீயா சொல்லக்கூடாது, நான் சொல்லணும் அதை என்று கர்த்தர் அங்கே ஆணித்தரமாக சொல்லுகிறார். 1 யோவானுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அவருடைய கமெண்ட்மெண்ட்ஸ், அவருடைய கற்பனைகள் பாரமான ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன காலையில் எந்திரிச்சோடனே கிட்டத்தட்ட ஒரு 10 பாறாங்கலை உருட்டி அந்த இடத்துல தள்ளணும் அப்படியா சொல்கிறாரு? அவைகள் பாரமானதல்ல, நீங்கள் சுலபமாக இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. சில சமயத்தில் ஒருவேளை அது உங்களுக்கு கஷ்டம் போல தெரிந்தாலும் அதில் உங்களுக்கு உதவி செய்வதற்கும் அந்த கற்பனைகளை நடப்பிப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு கற்பனையும் கொடுத்து அது முடியல ஆண்டவரே எனக்கு செய்ய முடியலன்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் அந்த பாரத்தை நீங்கள் சுமக்கவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். அப்போ அதெல்லாம் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை கை கொள்றீங்க பாருங்கள், அதுதான் அன்பு கூறுவது. நான் தான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி வேதத்தில் சில அபிப்பிராயங்கள் வச்சுருக்கோம். மனிதர்கள் தாங்களாய் சில அபிப்பிராயங்கள் வச்சுருப்பாங்க. தாங்கள் வைத்திருக்கிற அபிப்பிராயம் தான் சரியானது என்று சாதிப்பார்கள். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டதான் சரியானது. பாருங்கள், நாமளா என்ன வச்சுருக்கிறோம் கேட்டால், ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்தா கர்த்தர்கள் அன்பு வச்சுருக்கிறேன்னு சொல்கிறது. இயேசுன்னு சொன்னாலே அழுதுருவேங்க தான் அன்பு கூறுவது. இயேசுவை பற்றி யாராவது சொன்னால் எனக்கு கோவம் வந்து நான் அடித்து போட்டுருவேன், ஏன்னா அவர் மேலே எனக்கு அவ்வளவு அன்பு அப்படின்னு அவன் சொல்லுவான். சிலர் நான் இயேசுவுக்கு நிறைய அள்ளி கொடுக்கிறேன், நான் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணுகிறேன், அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். அவர் என்ன சொல்கிறாரா? சிம்பிள். அன்பு கூறுவதுன்னா என்னன்னா தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே. அப்போ இந்த கற்பனைகளை, கர்த்தருடைய கட்டளைகளை, கமெண்ட்மெண்ட்ஸ், கற்பனைனா இமேஜினேஷன் எடுக்கக்கூடாது. கற்பனை என்ற வார்த்தைக்கு அங்கே கமெண்ட்மெண்ட்ஸ் என்ற அர்த்தம். கர்த்தருடைய கட்டளைகளை நம்ம எங்கே போய் கண்டுபிடிப்பது? அதான் இந்த வேதத்தில் இருக்குது. நீங்கள் அவர்களை அன்பு கூற விரும்பினால்
வேதத்தில் கர்த்தருடைய கட்டளைகளை தேடி வாசியுங்கள், அதை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, கட்டளைகள். 1 யோவானுடைய புஸ்தகம் 3:24 சொல்லுகிறது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். நீங்கள் கட்டளைகளை கை கொள்ள ஆரம்பிக்கும் போது தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி இல்லாதவர்கள் ஒரு பிரச்சனை வந்தாலோ ஒரு சோதனை வந்தாலோ கர்த்தரை விட்டு வழி விலகி போயிடுவாங்க. நிறைய பேர் நம்ம கர்த்தருக்குள் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு, பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் முதற்கொண்டு, பல கிறிஸ்தவ விசுவாசிகள் முதற்கொண்டு நம்ம கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்கிறோம் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம எவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம், நம்ம கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கவில்லை என்பதை நாம் கண்டுகொள்ளுகிறோம். இயேசு ஒரு முறை தம்முடைய சீஷர்களிடத்திலே சொன்னார், இந்த நாள் இரவிலே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு செதறி போவீங்க என்றார். செதறிடுவீங்க, சாத்தான் உங்களை சொலகில் போட்டு புடைக்கிற மாதிரி புடைப்பதற்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்றார். அந்த நேரத்தில் எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க, ஒருவர் மாத்திரம் ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவருக்கு முன்னால் சொல்கிறார். பேதுரு சொல்கிறார், யார் மறுதளித்தாலும் சரி நான் மறுதளிக்க மாட்டேன், நான் உங்கள் மேலே ஸ்ட்ராங்காக அன்பு வச்சிருக்கிறேன், உயிரே போனாலும் மறுதளிக்க மாட்டேன் என்றார். அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு காலையில் சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ என்னை மறுதளிப்பாய் என்று 3 முறை மறுதளிப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதே மாதிரி தான் நடந்தது. அப்போ தான் பேதுருக்கு தெரிஞ்சது, நான் அவரிடத்தில் நிலைத்திருக்கிறேன், அவரில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது பேதுருடைய அபிப்பிராயம். ஆண்டவர் பார்க்கிறார், இவன் இன்னும் என்னிடத்தில் நிலைக்க வேண்டிய பிரகாரம் நிலைக்கவில்லை. அப்போ வேதம் சொல்லுது, இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்கிறதுனால அல்லது சபைகளுக்கு காணிக்கை கொடுக்கறதுனால, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால அவரில் நிலைத்திருக்கிறோம் என்று நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது நம்ம அபிப்பிராயம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவதே அவரில் நிலைத்திருப்பது, அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். கர்த்தரும் நம்மிடத்தில் எப்போ நிலைத்திருப்பார் அப்படின்னா, அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளணுமா, கை கொள்ள வேண்டிய காரியங்கள். அப்போ அந்த கட்டளைகளை கை கொள்ள வேண்டிய கட்டளைகளை நீங்கள் வேதத்திலிருந்து தான் எடுக்க முடியும், வேதத்தில் வாசித்து தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த கட்டளைகளை கை கொண்டால்தான் கர்த்தர் அவனிலும் நிலைத்திருக்கிறார். அவன் கர்த்தரில் நிலைச்சிருக்கிறான், அவனில் கர்த்தர் நிலைத்திருக்கிறார். பல சமயங்களில் கர்த்தர் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை விட்டு விலகினது தெரியாமலே, அந்த மாதிரியான நேரத்தில் தான் நம்ம சோதனைகளையும் பிரச்சனைகளையும் போய் சிக்கி கொள்ளுகிறோம். தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நாம நினைத்து கொள்ளுகிறோம். கர்த்தர் சொல்றார், நீ என் கட்டளையை கை கொள்ளலையா, நான் உன்னிடத்தில் நிலைத்திருக்க மாட்டேன் என்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அப்ப எதனால கர்த்தர் நமக்குள்ள நிலைப்பார்னா, நீங்கள் கட்டளைகளை கை கொண்டால் கர்த்தர் உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பார். கர்த்தர் உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால் ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். கர்த்தர் என் கூட இருக்கிறார், நாம் பேசும்போதே பதில் சொல்லுகிறார், என் கூட நிலைச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் மாதிரி அவர் என் கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். அதை நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள முடிகிறது. நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் உடனே அதற்கு பதில் கொடுக்கிறார். நான் போகிறேன், என்னை வழி நடத்துகிறார். தெளிவா நமக்கு தெரிஞ்சிடும். யாருக்கு? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவரிடத்துல தான் கர்த்தர் நிலைத்திருப்பார். கர்த்தருடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் தூரமாக இருந்து கொண்டு இன்னைக்கு கர்த்தர் பேசினார், நேற்று பேசினார், முந்த நாள் கூட பார்த்தேன் என்று சொல்லுவது நீங்களாய் நினைத்து கொள்வது, நீங்களாய் இமேஜினேஷன் பண்ணி கொள்வது, அது ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். கர்த்தர் இருக்கிறாரோ என்று நினைத்து கொண்டு நீங்கள் எதையாவது செய்ய ஆரம்பித்தா அதில் ஒரு பெரிய இழப்பை சந்திக்க வேண்டி வந்துவிடும். ரெண்டாவது நம்ம கை கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், வேத வசன சட்டங்களை கை கொள்ளுங்கள். வேத வசனத்தில் சில லா இருக்குது, சட்டம் இருக்குது. இது இப்படி இருந்தால் இப்படித்தான் நடக்கணும் என்று சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். உலகத்தில் மனிதர்கள் தங்கள் சமுதாயத்தில் நிறைய லா சட்டங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த சட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசத்துக்கு தேசம் வித்தியாசப்படுகிறது, சில இடங்களில் மதத்துக்கு மதம் வித்தியாசப்படுகிறது, மனிதர்களுக்கு மனிதர் வித்தியாசப்படுகிறது, சமுதாயத்துக்கு சமுதாயம் வித்தியாசப்படுகிறது. சமுதாயத்துக்குள்ள சில சட்டங்கள் வச்சுருப்பாங்க. எங்கள் ஜாதியில் இப்படி தான் சட்டம் சொல்லுவான், எங்கள் ஜாதியில் அது சட்டம், அது ஒன்று.
எங்கள் நாட்டில் இது சட்டம், உங்கள் நாட்டில் அது சட்டம், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் ஒட்டுமொத்த மனு குலத்திற்கும் வேத வசனத்தினால சட்டங்களை ஏற்றி கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த சட்டங்களை நம்ம கை கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், நம்மை நியாயத்தில் நியாயந்திருப்பது இந்த வசனங்கள் தான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வசனத்தின் சட்டத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் அங்கே நியாய தீர்ப்பு செய்வார். நீங்கள் இங்கே பூமியில் ஈபிக்கோ அது இதுன்னு சொல்லி நாம சட்டங்கள் வச்சுருக்கோம் பாருங்க, இந்த சட்டங்கள் பூமியோட முடிஞ்சு போயிடும். அந்த உலக சட்டங்களை வைத்துக்கொண்டு மனிதர்களை நியாயந்தீர்த்தவர்கள் கூட ஒரு நாள் சட்டத்துக்கு முன்னால் வந்து நிற்கணும், ஒரு நியாய விசாரணைக்கு முன்னால் வந்து நிற்கணும். இன்னைக்கு நீங்கள் வைத்திருக்கிற சட்டங்களை வைத்துக்கொண்டு இது தப்பு அது சரின்னு முடிவெடுத்து விடுகிறீர்கள், ஒரு தீர்ப்பு செய்து விடுகிறீர்கள். தீர்ப்பு சொல்றவனுக்குமே தீர்ப்பு சொல்லுகிற காலம் வரும். அந்த கர்த்தர் கொடுக்கிற அந்த மகா பெரிய நாள் என்று கர்த்தருடைய வேதத்தில் சொல்லுது. எல்லாரும் தனித்தனியாக போய் நிற்கணும். ஒருத்தருக்காக ஒருத்தர் பேச முடியாது, வாதாட முடியாது. இது என் மகங்க, அவனுக்கு சரியாக சொல்ல தெரியாது, நான் வந்து பேச முடியாது. இண்டிவிஜுவலாக போய் நிற்கணும். மகளுக்காக ஒரு தாயோ, மகனுக்காக ஒரு தகப்பனோ, ஒரு மாணவனுக்காக ஒரு ஆசிரியனோ, ஒரு நண்பனுக்காக ஒரு நண்பனோ அங்கே போய் நிற்கவே முடியாது. எல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக தனியாக தான் போய் அவருக்கு முன்னால் நிற்கணும். அப்போ வரும்போது அவர் எதன் அடிப்படையிலே ஒருவனை நியாயந்திருக்கிறார் என்றால், கர்த்தருடைய வசனத்தின் சட்டங்கள். அந்த வசனத்தின் சட்டங்கள் படி நீங்கள் இப்போவே உங்கள் வாழ்க்கை அமைச்சுக்கிட்டா, இந்த வசனத்தின் அடிப்படையில் நீ ஏன் இந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொல்லி சட்டத்தை காண்பிச்சு, வசன சட்டத்தை காமிச்சு தான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அதனால இப்போதிருந்தே நாம் அதை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். நியாய தீர்ப்பு நாளில் அந்த கூண்டில் நிற்காம யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த இனம், நான் இயேசுவை நம்புகிறேன், நம்பலை, பைபிள் படிப்பேன், படிக்கலை, நான் வேற மதத்தை யாராக இருந்தாலும் பிதாவின் சிங்காசனத்துக்கு முன்னால் ஒரு நாள் நின்றுதான் ஆக வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அதனால நம்ம கர்த்தருடைய வேத வசன சட்டங்களை இப்போதிருந்தே வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கை கொண்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை அமைத்து கொண்டா பயமில்லாமல் நீங்கள் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கலாம். கர்த்தர் உங்களை அங்கே மேன்மை பாராட்டி உங்களுக்கு உண்டான பிரதிபலனை யாருடைய கண்கள் அறிய உங்கள் கைகளே அவர் கொடுப்பார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரத்தில் 13ஆவது வசனம் சொல்லுகிறது, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும். அவர் சொல்றாரு, பவுல் ரொம்ப நேசித்த, தன்னுடைய மகன் மாதிரி நேசித்த ஒரு ஊழியக்காரன் ஒன்றுன்னா அது இந்த தீமோத்தேயு தான். அவரை உத்தம குமாரன் என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்திலே பவுல் நேரடியாய் கற்றுக்கொண்டவைகள், ஜெபத்திலே கற்றுக்கொண்டவைகள், ஆவியானவர் அவருக்கு சொன்னவைகள், இதெல்லாம் தன்னுடைய மகன் மாதிரி, ஆவிக்குரிய குமாரன் மாதிரி நேசித்த தீமோத்தேயுக்கு அருமையாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு முறை தனியாக உட்காந்து தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம், அப்புறம் இந்த தீத்துவுக்கு எழுதின புஸ்தகத்தை மாத்திரம் வாசிச்சு பாருங்கள், உங்களுக்கே எழுதின மாதிரி இதில் இருக்கும். அந்த புஸ்தகங்களில் அவர் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரத்தில் 13ஆவது வசனம், நீ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டங்களை கை கொண்டிரு. நான் உனக்கு சொன்ன சட்டங்கள் அடுத்தவனை நியாயம் தீர்ப்பதற்கு அல்ல, நீ முதல்ல கடைப்பிடிச்சிரு. சிலர் பாருங்க, வசனத்தை வந்து நுணுக்கமாக படித்து வச்சுட்டு இது தப்பு அது தப்புன்னு சொல்லி எதையாவது பார்த்து மற்றவர்களை நியாயம் தீர்க்க வசனத்தை பயன்படுத்துகிறாங்க. இல்லை, அது தவறு. மற்றவர்களை நியாயம் தீர்க்க வசனத்தை பயன்படுத்தும் அதிகாரம் கர்த்தருக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அவர் தான் அந்த வசனத்தை வச்சு மனிதர்களை நியாயம் தீர்ப்பார். உங்களை நியாயம் தீர்க்கிறது ஒன்று உண்டு. நான் உங்களுக்கு சொன்ன இந்த வசனங்களே உங்களை அந்த நாளில் நியாயம் தீர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அவருக்குரியது. நீங்கள் இதை வச்சுட்டு அவர் தப்பாக பண்ணிட்டாரு, இவர் சரியாக பண்ணிட்டாரு, இது இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் பேசுவது உங்களுக்கு வேலை இல்லை. சட்டத்தை குறித்து, வசன சட்டத்தை குறித்து உங்களுடைய காரியம் நீங்கள் கடைபிடிப்பது தான். கை கொள்ளணும். நம்ம மற்றவனுக்கு ஆலோசனை சொல்லலாம், சட்டத்தின் அடிப்படையில் நியாயம் இருக்கக்கூடாது யாரையும். 2க்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பிரசங்க பீடத்தில் ஒரு போதகர் வேத வசன சட்டங்கள் எடுத்து பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு புத்தி சொல்லலாம், வசனத்தில் சட்டம் அப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். நியாயம் இருக்கக்கூடாது. நியாயம் இருக்கிறனா வேற. இந்த
இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கு, நீ இப்படி செய்தாய், போ நரகத்துக்கு போயிட்டான்னு சொல்லக்கூடாது. அவ்வளோதான். இவர்களுக்கெல்லாம் இழி நரகம்தான் காத்திருக்கு அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. நீங்கள் அது தேவனுக்குரியது. வசன சட்டத்தின் அடிப்படையில் ஜனங்களை நியாயந்திருப்பது, உங்களை நியாயந்திருப்பது ஒன்று இருக்கிறது. அது என் வாயிலிருந்து புறப்பட்ட என் வசனமே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, நீ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டறிந்திருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. அதை உன் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துப்பா. அது உனக்கு நல்லது, உனக்கு பயமே இருக்காது. பாருங்க, ஒரு சாதாரண மனிதன் ஒரு காவல்துறை அதிகாரிகளிடத்தில் மாட்டிக்கொள்ளும்போது பயப்படுவான். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நமக்கு தெரியாது. ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம், ஒரு சிக்னலை மீறிட்டோம், அல்லது ஏதாவது ஒரு காரியம் நடந்து விட்டது, உடனே நமக்கு பயம் வந்துடுது. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்க, இந்த லாயர்ஸு பயப்பட மாட்டாங்க. பயப்பட மாட்டாங்க. அவங்ககிட்ட உடனே சொன்னோடனே நீங்கள் போங்க, இந்த நான் வர்றேன் பின்னால் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஏன் பயம் இல்லாமல் பேசுகிறார்கள் தெரியுமா? அவங்க சட்டத்தை அறிந்திருக்கிறார்கள். சட்டம் தெரியும். நமக்கு வேத வசன சட்டமே தெரியல, அதை நம்ம கைப்பிடிக்கவும் இல்லை, கை கொள்ளவும் இல்லைன்னா அங்கே போய் நிற்கும்போது மரண பயத்தோடு நிற்கணும். அதே ஒரு பெரிய தண்டனை. சட்டம் தெரியும் நமக்கு, அந்த சட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கோம். நம்ம எதுக்கு பயப்பட போகிறோம்? நமக்கு வேற ஒரு நியாய தீர்ப்பு இல்லை என்று தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ வேத வசன சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்து கொண்டால் பயமில்லாமல் கர்த்தரை அவருடைய சிங்காசனத்தில் சந்திக்கலாம். அடுத்து நம்ம எதை கை கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வழிகள் அவைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 34வது வசனம், கர்த்தருடைய வழிகளை கை கொள்ளுங்கள், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் என்று சொல்லுகிறார். வழினா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் நமக்கு முன்னால போய் ஒரு வழியை ஏற்படுத்தி அதை அமைத்து காட்டியிருக்கிறார். அது பேர் தான் வழி. அந்த கர்த்தர் கொடுத்த வழியை நீ உன் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். வழி என்பது நம்ம உட்கார்ந்துக்கிட்டே இப்படி போ அப்படி போன்னு சொல்றது இல்லை. முதல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி வைக்கணும். இயேசு சொன்னார், மனிதர்களுக்கு வழியை போட்டது யாருன்னு கேட்டால் நான் தான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பிதாவிடத்தில் போவதற்கான வழியை நான் தான் போட்டேன் உங்களுக்கு. அவருடைய வழியை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இது நம்ம எப்படி கை கொள்ளுவது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருகிறது அல்லது ஒரு காரியம் வருகிறது உங்களுக்கு, அந்த இடத்துல உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, இயேசுவின் வாழ்க்கையை நீங்கள் அந்த இடத்துல ஒப்பிட்டு பாருங்க. இயேசு சொன்னார், நீங்கள் என்னை பின்பற்றும்படி நான் உங்களுக்காக என்னுடைய அடிச்சுவடுகளை பின்வைத்து போகிறேன் என்றார். நான் நடந்த பாதையை உங்களுக்கு வழியா வச்சுட்டு போறேன், அதான அதனுடைய அர்த்தம். நீங்கள் நடக்கும்படி என்னுடைய அடிச்சுவடுகளை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து போகிறேன் என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். அங்கே பேதுருவின் புஸ்தகத்தில் அவர் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு மனிதன் எப்படி நடக்கணும் என்ற ஒரு வழியை உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு காரியம் வரும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய வழியை அந்த இடத்துல நீங்கள் கை கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனை வருது, உடனே நீங்கள் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இயேசு இந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வார், என்ன செய்திருப்பார்? ஒரு 10 பேர் கூட நின்று நம்ம மேலே அக்யூஸ் பண்ணுறாங்க, குற்றம் சுமத்துகிறார்கள். அப்போ இந்த இடத்துல நான் இருந்தால் என்ன செய்வேன், அந்த ஊழியர் இருந்தால் என்ன செய்வார், இயேசு இருந்தால் என்ன செய்வார்? யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இயேசு இருந்தால் என்ன செய்வார்? ஒரு தப்பான ஒரு இடத்துல, பாவமான ஒரு இடத்துல இயேசு இருந்தால் என்ன செய்வார்? அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க, இருக்கு வேதத்தில். அப்போ அவர் நமக்கு வழியை முன்வைத்து போயிருக்கிறார். அவர் சொன்னார், நான் தான் வழி, நீங்கள் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், ஒரு பிரச்சனை எப்படி அணுகணும், என்ன செய்யணுங்கிறதுக்கு நான் தான் வழி, அதை உங்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறேன் என்கிறார். அப்போ அவருடைய வழிகளை நீங்கள் கை கொள்ளணும்னா முதல்ல வழியான இயேசுவை பற்றி நீங்கள் நல்லா அறிஞ்சிருக்கணும். இந்த பிரச்சனை வந்தால் இயேசு எப்படி அதை அணுகுவார், இந்த இடத்துல சொல்லணும்னா இயேசு எப்படி சொல்லுவார். அப்போ முதல்ல நீங்கள் இயேசுவை பற்றி தெரியணும். அப்போ இயேசுவை பற்றி தெரியணும்னா நீங்கள் முதல்ல பைபிளில் வசனத்தில் இயேசுவை பற்றி, அதனூட இயேசுவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கை, அவருடைய சரித்திரம்,
அவர் செய்த காரியம், அவருடைய சுபாவம், அவருடைய பேச்சு, அவருடைய நடைமுறை எல்லாம் வேதத்தில் சாட்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான பல விளக்கங்கள் பின்னால் வரக்கூடிய நிருபங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இப்படி இயேசு எப்படியெல்லாம் நடப்பார் என்பதை பற்றின பல தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்களை சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? வேதத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகத்திலும் இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறது. இயேசு தான் சென்ட்ரல் புள்ளி. அதில் எல்லாத்துலேயும் எந்த புஸ்தகத்தில் பாருங்க இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்கவே இருக்காரு. ஒரு உதாரணமாக, உவமையாக, ஒரு முன்னோட்டமாக, அடையாளமாக இயேசு ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா இடத்திலும் இயேசு நிறைந்திருக்கிறார். எந்த தீர்க்க தரிசனமும் இயேசுவை மையப்படுத்தாமல் சொல்லப்பட்டது இல்லை. எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் இயேசு இருக்கிறார். அப்ப இயேசு வர்றதுக்கு முன்னாலேயே அவர் எப்படி இருப்பார் என்று அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களில் அவருடைய வழி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வந்தபோது எப்படி இருந்தார் என்பதை சுவிசேஷம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அவர் நடந்ததுக்கு, பேசினதுக்கு உண்டான ஆழமான அர்த்தங்களை நிருப வாக்கியங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நீங்க தேர்ந்து தெளிந்து படிக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் இயேசு இருந்தால் அவர் அதை எப்படி அணுகுவார், எப்படி நடப்பார் என்பதை நீங்க உங்க மனசுல நல்லா அறிந்து அதன்படியே நீங்கள் அந்த வழிகளை கை கொள்ளணும். என் கர்த்தர் நடந்த வழியிலே நானும் நடக்கணும். அப்ப ஆண்டவர் சொன்னார், நான் நடக்கிற வழியில நீங்க நடக்கணும்னா ஒருவன் என்ன செய்யணும்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். பின்பற்றி வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் முன்னால போறாரு, வழி ஏற்படுத்தி கொண்டு பின்னால நான் நடக்கிறேன். அப்ப இதுல நான் நடக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதல்ல தன்னைத்தானே வெறுக்கணும். தன்னைத்தானே வெறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய சுயமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம, சுயமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து, எல்லா விசுவாசிக்கும் ஒரு அழைப்பு, ஒரு தரிசனம், ஒரு சித்தம், ஒரு பாடு எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம அதெல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு நமக்கு இருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள், எனக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நடக்கிறோம். அதனால தான் பலவீனமான கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க. பலவீனமான திருச்சபைகள் இன்னைக்கு நிறைய பெருகி இருக்கிறது. நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு நோக்கம், உங்களுக்கு ஒரு சித்தம், உங்களுக்கு ஒரு பாடு, உங்களுக்கு நீங்கள் வழிநடத்துவதற்கு ஒரு வழி, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம், இப்படி நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அப்ப அவர் சொல்ல முதல்ல நீ உன்னை வெறுத்து தன் சிலுவையை, உனக்குன்னு நான் வச்சிருக்கிற ஒரு சிலுவை, உனக்குன்னு நான் வச்சிருக்கிற ஒரு அழைப்பு, உனக்குன்னு நான் வச்சிருக்கிற ஒரு விஷன், தரிசனம், உனக்குன்னு நான் வச்சிருக்கிற ஒரு உபத்திரம், ஒரு பாடு, நீ சந்திக்க வேண்டிய காரியங்கள், அதை உன் தோளில் ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்படி நீங்க எடுத்து வந்துட்டீங்கன்னா என்னுடைய நுகம் இனிமையானது. நீங்க என்னுடைய வழியில சீரா நடக்க முடியும். ஏன்னா நான் போட்ட வழி சிலுவையினால போடப்பட்ட வழி. அப்ப அது வழியா நீ நடந்து வரணும்னா நீ சிலுவையை ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு நீ கடந்து வரணும். சிலுவைன்னு சொன்ன உடனே வெறும் பாடு என்று மாத்திரம் நீங்கள் எடுத்து விடக்கூடாது. கஷ்டப்படணும் போல இருக்கு, கடன்ல கஷ்டப்படணும், வியாதியில கஷ்டப்படணும், இருமிட்டே இருக்கணும், இது இல்லை சிலுவை என்பது. சிலுவை என்பது சித்தத்தை குறிக்கிறது. இயேசு சிலுவை சுமக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். சிலுவை என்பது உங்களுடைய அழைப்பை குறிக்கிறது. சிலுவை என்பது தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. சிலுவை என்பது கர்த்தருக்காக நாம் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை குறிக்கிறது. சிலுவை என்பது நாம் இனிமேல் பெறப்போகிற மகிமையை குறிக்கிறது. இது எல்லாத்தையும் நீங்க ஏற்று வைத்துக் கொண்டு அவரை பின்பற்றி வரணும் அப்படின்னு தான் சொல்லுது. சிலுவன் சொன்னோடனே உடனே புலம்பணும், அழணும், அப்படியே முகத்தை தொங்க போட்டு திரியணும். என்னங்க அப்படின்னு கேட்டால் சிலுவை தூக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி சிலுவை குறித்து நம்ம அறிய வேண்டிய பிரகாரம் அறியாததுனால தான் இவ்வளவு தப்பர்த்தங்களை நம்முடைய மனதிலே வைத்திருக்கிறோம். சிலுவை என்பது வெறும் பாடுகள் மாத்திரம் அல்ல. அப்ப அவருடைய வழியில நீங்கள் கடந்து போகணும் அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து அவரை பின்பற்றி வரணும். வேதம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 37:34, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார்.
துன்மார்க்கர் அறுப்புண்டு போகிறதை நீ காண்பாய். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை உன் வாழ்க்கையில அனுபவமாய் கற்றுக்கொள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருக்கு காத்திருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு நான் ஒரு அர்த்தம் சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகள் என்னங்கிறத தெரிந்து கொள்வது நம்ம எல்லாம் வைத்திருக்கிற ஒரு பொதுவான அனுபவம். இந்த வசனம் எழுதப்பட்ட போது, சங்கீதம் எழுதப்பட்ட போது, கர்த்தராகிய கிறிஸ்து இன்னும் பூமிக்கு வரலை, வழியை இன்னும் அவர் ஏற்படுத்தலை. நானே வழி என்று சொல்லி பரலோகத்துக்கு போகிற ஒரு வழியை அவர் ஏற்படுத்தலை. அந்த நேரத்தில் தாவீதுக்கு தெரிகிறது, கர்த்தர் இறங்கி வரப்போகிறார், மனிதர்கள் நடப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்த போகிறார். இதுவரைக்கும் நாங்கள் நடத்துனதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நியாய பிரமாணம் கட்டளைகளின்படி தான் நடந்தாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகள் சட்டங்களின்படி தான் நடந்தாங்க. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தர் ஏற்படுத்தி நமக்கு முன்னால் நடந்து போன வழியில் நடக்கிறோம். அப்போ தாவீதை விட நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் பாருங்கள். அவர்களுக்கு வெறும் சட்டம்தான் சொல்லப்பட்டது, போ இது வழியா நட, அதை கைக்கொள் என்று சொன்னார். ஆனால் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். அப்போ அந்த காலத்தில் அது அவருக்கு தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் வரப்போறார். ஏன்னா தாவீது சாதாரணமான ஆள் இல்லைங்க. நம்ம நினைக்கிறோம் ஒரு ராஜான்னு நினைக்கிறோம், ஒரு வாரியர் நினைக்கிறோம், ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் நினைக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அவர் ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட், தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து இரவும் பகலும் தியானித்த மனிதன். அதான் சொல்றார். அந்த அனுபவத்தை தான் அங்கே நமக்கு அவர் சொல்லுகிறார். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் அப்படித்தான் அவைகளை யோசித்து தியானித்து இருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு காரியம் சொல்லுது, கர்த்தர் இறங்கி வருவார். எதற்கு? நமக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார். அந்த வழி வர்ற வரைக்கும் நீ அவருக்காக காத்திருன்னு தன் ஆத்மாவுக்கும் தன்னுடைய வார்த்தைகளை கேட்கிற மற்றவர்களுக்கும் அதை சங்கீதமாக எழுதி வச்சிருக்கிறார். இப்போ அந்த கருத்தோடு இந்த வசனத்தை இப்போ நீங்கள் வாசிச்சு பாருங்க பார்ப்போம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வந்த பிறகு ஒரு வழி உண்டாகும், அவருடைய வழிகளை கைக்கொள். அவர்கள் சட்டத்தின்படி நடந்தார்கள், நாமோ கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த வழியின் வழியாக நடப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அவங்களுக்கு சும்மா இங்கே உட்காந்துட்டே சொன்னார், இப்படி போ, இதை செய்யாதே, அதை செய்யாதேன்னு. நமக்கு அப்படி இல்லை, தானே இறங்கி வந்து அதை செய்து காண்பித்து ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்தார். அதுதான் சொல்றார், கர்த்தருக்கு காத்திரு, கொஞ்ச காலத்தில் அவர் வந்துடுவார். அவர் நமக்கென்று மனிதர்கள் நடப்பதற்கென்று ஒரு வழியை அவர் ஆயத்தம் பண்ணி வைப்பார். அந்த வழியை நீ கைக்கொள் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அடுத்த காரியம் பாருங்க, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய நீதி, இது ரெண்டையும் கைக்கொள்ளுங்கள் என்கிறார். ஓசியாவுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனமும், எசேக்கியேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனமும் இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சக மனுஷனிடத்துல எப்படி தயவா இருக்கணும், கர்த்தருடைய நீதியின்படி நம்ம எப்படி நடக்கணும் என்பதை நீங்கள் வார்த்தையின் மூலம் அறிந்து கொண்டு கர்த்தருடைய தயவையும் நீதியையும் கை கொள்ளுங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. ஓசியா 12:6 வாசிக்கிறேன் பாருங்க. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. எதை கை கொள்ளணுமா? கர்த்தருடைய தயவு. ஒரு மனிதனை பார்த்தால் கர்த்தர் எப்படி பார்ப்பார்? ஒரு ஏழையை பார்த்தா கர்த்தர் எப்படி பார்ப்பார்? ஒரு இயலாதவனை, ஒரு வியாதியஸ்தனை பார்த்தால் கர்த்தர் எப்படி பார்ப்பார்? அந்த பார்வை நமக்குள்ள இருக்கணும். அதை பார்த்து காமிச்சார் கர்த்தர். திரளான வியாதியஸ்தர்கள் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு மனதுருகினார். ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் பசியா இருப்பாங்களேன்னு அவங்கள பற்றி யோசித்தார், கவலைப்பட்டார். இன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவனை பற்றி கவலையே படுகிறது இல்லை. நமக்கு பிரச்சனை வந்தால்தான் அப்படியே பேசிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு தயவை காண்பிச்சு வச்சார்ல, கர்த்தர் ஒரு மனிதனை பார்த்தால் எப்படி தம்முடைய தயவை செலுத்தினார், அதை நீங்க வாழ்க்கையில கடைப்பிடிங்க. ஒரு மனிதனை பார்க்கும்போது கர்த்தர் எப்படி பார்ப்பாரோ அப்படி அவரை பாருங்கள் என்று சொல்லுகிறார். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 20:19 அப்படி சொல்லுகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே, நீங்கள் என் கட்டளைகளில் நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படியே செய்து வாருங்கள் என்று அவர் சொன்னார். கர்த்தருடைய நியாயங்கள். எது கர்த்தருடைய நியாயம்? மனிதனுக்கு மனிதன் நியாயத்துக்கு நியாயம் வித்தியாசப்படும். ஆனால் ஒரே நியாயம் உண்டு, அது நித்தியமான நியாயம், அது கர்த்தருடைய நியாயம். கர்த்தர் இதை தப்புன்னு சொன்னா தப்பு தான்,
ஒருவேளை அது உங்களுக்கு நியாயமாய் தெரியலாம். கர்த்தர் தப்புன்னா தப்பு தான், கர்த்தர் நியாயம் என்றால் அது நியாயம்தான். கடைசியாக ஒரு காரியத்தை பாருங்க, தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஏறத்தாழ 75% விழுக்காடு தீர்க்க தரிசனங்களால் நிறைந்திருக்கிறது. அவைகளை வாசித்து பார்த்து இந்த தீர்க்க தரிசனங்களை வாழ்க்கையில் சும்மா வாசித்து பார்ப்பதற்கு மாத்திரல்ல, கை கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 7வது வசனம் அப்படி சொல்லுகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணலாம், இந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்லி பயமுறுத்தலாம் அல்லது எச்சரிக்கை கொடுக்கலாம். ஆனால் அந்த தீர்க்க தரிசன வசனத்தில் என்ன சொல்லி இருக்குதோ அதை உங்களுடைய வாழ்க்கையில கை கொள்ளும் போது நீங்கள் எல்லாவற்றிலும் பாக்கியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ நாம் வாசிக்கூடிய வேத வசன பகுதியில் இதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் அறியணும், நீங்கள் கண்டுபிடிக்கணும். கர்த்தருடைய கட்டளை இருக்குதா, கர்த்தருடைய நியமங்கள் இருக்கிறதா, அப்புறம் கர்த்தருடைய வேத வசன சட்டம் என்ன இருக்கிறதா, அப்புறம் என்ன இருக்குது, கர்த்தருடைய அந்த வழிகள் இருக்கிறதா, அதை பற்றி சொல்லி இருக்கிறதா, கர்த்தருடைய தயவை பற்றி சொல்லுதா, இதெல்லாம் பார்த்து கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் இருக்குதா, இதை ஒவ்வொன்றையும் பார்த்து மார்க் பண்ணி இவைகள் எல்லாம் தான் நீங்கள் கை கொள்வதற்காக சொல்லப்பட்ட காரியங்கள். இதுதான், இதை கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்னும் இந்த காரியங்களை குறித்து மேலதிகமான செய்தியை அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது விளக்கமாக தியானிச்சு பார்க்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். என்ன நேயர்களே, கர்த்தருக்குள் நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்றும் கர்த்தருடைய கட்டளைகளையும் கர்த்தருடைய கற்பனைகளையும் சட்ட திட்டங்களையும் வழிமுறைகளையும் ஏன் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் கர்த்தருடைய வசனத்தை வைத்து நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கலாமா என்ற அநேக கேள்விகளுக்கான இந்த வேத விளக்கமானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர். உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்களுடைய மற்றொரு முக்கிய செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மிராக்லின்.